சுவாமியே சரணமையப்பா. தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுரின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய இந்த சபரிமலை பயணத்தில் கடைசி வீடியோவாக, அதாவது 10வது வீடியோவாக நாம் பார்க்கவிருப்பது, இந்த ஐயப்பன் தரிசனத்தை முடித்த பின்னர் என்ன செய்யப் போகிறோம். இதற்கு முன்னாடி ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 9 வீடியோவில் முதல் வீடியோவில் வந்து எரிமேலிக்கு போயிட்டு எரிமேலியில் எப்படி பேட்டை துள்வது, அதற்கு பின்னர் அங்கேருந்து எப்படி வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பாத், இந்த பாரம்பரிய ஐயப்பன் பாதை வழியாக எப்படி வந்து பம்பை அடைவது, அதற்கு நடுவிலே வந்து என்னென்ன சோதனைகளை ஐயப்பன் நமக்கு கொடுத்தார், எப்படி அந்த பாதையை கடந்து வந்தோம், எப்படி கரிமலை ஏற்றம் இருந்தது, இந்த பெரியானை சிறியான வட்டம் வழியாக எப்படி பம்பை அடைந்தோம் என்ற ஒரு விரிவான விவரங்களை வந்து நம்ம 9 வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். அந்த 9 வீடியோக்களுடைய லிங்கையுமே வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம். பக்த கோடிகள் பார்த்து இதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பின்னர் இந்த 18ஆம் படியேறி ஐயனை தரிசித்து விட்டு நாம் என்ன செய்தோம் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம். முதல்ல இந்த ஒன்றாக சேர்ந்த சுவாமிகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து நம்மளோட அந்த பெட்ஷீட்டை போட்டு உட்காருவோம். உட்கார்ந்த பின்னர் குருசாமி முதல்ல வந்து படைப்பார். பிறகு சாமியை கும்பிட்டு விட்டு அனைவரது இருமுடி பையில் இருக்கின்ற நெய் தேங்காய், பச்சரிசி, தட்சணை இதெல்லாம் வந்து வெளியில் எடுத்து ஒரு இடத்துல கொட்டுவார். மொத்தமாக சேர்த்து இந்த தட்சணைக்காக கிடைத்த இந்த பணத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கையில் கொடுத்து ஏதாவது இல்லாதவர்களுக்கோ அல்லது சபரிமலையில் இருக்கின்ற அந்த உண்டியலோ போட சொல்லி சொல்வார்கள். பிறகு வந்து இந்த நெய் தேங்காய் உடைத்து அதில் இருக்கின்ற அந்த நெய்யை வந்து மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டுவோம். அதில் குறிப்பாக கன்னிசாமி தான் வந்து அந்த பாத்திரத்தை வாங்கி கொடுப்பாரு. அவர்கள் வீட்டுக்கு தான் அது செல்லும். அப்புறம் அந்த பச்சரிசியை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பிடி அரிசி அனைத்து சுவாமிகளுக்கும் கொடுப்பார்கள். நம்ம வீட்டுக்கு சென்றவுடன் முதல் வேலையாக இந்த அரிசியில் சமைத்த உணவை உண்ண வேண்டும். இதில் மிக முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நெய் தேங்காய் உடைக்கும்போது அந்த தேங்காய் வந்து எப்படி இருக்கிறது, அந்த தேங்காய் வந்து கட்டியாக இருந்தால் என்ன, தண்ணியாக இருந்தால் என்ன. கட்டியாக இருந்ததுன்னா ஐயப்பன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அருளை கொடுத்திருக்கிறார், உங்களது பயணம் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்று ஐதீகம். நெய் வந்து சரியாக கெட்டவில்லை, தண்ணீராக இருந்தால் ஏதோ உங்களுக்கு சோதனையை தருகிறார், அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பது பொருள். எங்களுடன் வந்திருந்த அனைத்து சுவாமிகளது அந்த நெய் தேங்காவுமே வந்து நல்ல கட்டியாக இந்த ஐயப்பன் அருள் நமக்கு முழு அருள் கிடைத்தது போன்ற ஒரு உணர்வை தந்தது. எங்களுக்கு அருகில் தனியாக வந்த ஒரு சுவாமியின் நெய்த்தங்காய் உடைத்த போது அவருக்கு அழுகையே வந்து விட்டது. ஏனென்றால் அது அப்படியே தண்ணியாக இருந்தது. இது பற்றிய அந்த முழுமையான விவரங்கள் என்ன என தெரியவில்லை. இருந்தாலும் இந்த வித்தியாசம் இருக்கும்போது அந்த சுவாமி மனம் வருந்தியதை பார்த்தோம். இதை பற்றிய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கன்னிசாமி, எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தெரிந்தது மிக குறைவான விஷயங்கள் தான். என்னை விட மூத்த அனுபவம் வாய்ந்த சுவாமிகள் இதை பற்றிய விவரங்களை தெரிவித்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். இந்த நெய்யெல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் விட்டு அதற்கப்புறம் அதை வந்து உருக்கி சமமாக அனைத்து சாமிகளுக்கும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தோம். இது மாதிரி ஒரே இடத்துல
ஒட்டுமொத்த சுவாமிகளும் ஒரே இடத்தில் வட்டமாக அமர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்யும்போது மிகவும் திருப்தியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 நாட்களாக கடும் தவம். எரிமலையிலிருந்து நீலிமலை வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக நடந்து ஐயனை தரிசித்துவிட்டு ஒரு ரிலாக்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது, அது அந்த கோயிலே நமக்கு கிடைக்கும்போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அத நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இது கடும் தவம்ன்னு சொல்றத விட, இந்த பயணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து எங்களுக்கு கஷ்டம் ஏற்படல. கஷ்டம் தெரியல. தெரியாமல வந்து ஐயப்பன் பார்த்துக் கொண்டார். அதனால வந்து இந்த 48 நாள் விரதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்கின்ற ஒரு அற்புதமான விஷயம். யாரெல்லாம் வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு முதல் முறையாக செல்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலை சென்று வந்த பின்னர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பார்கள். அது வந்து தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல பக்குவத்தை அடைவார்கள். அதனால தான் எல்லாமே விரும்பி இந்த 48 நாட்கள் விரதத்தை கடைபிடித்து, ஐயப்பனை பெரிய பாதை வழியாக செல்லும் ஒரு அற்புதமான திட்டத்தை வகுக்கிறார்கள். அதற்கு ஐயன் ஐயப்பனும் வந்து துணை புரிகிறார். நீங்களும் வந்து சபரிமலைக்கு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா, அதுவும் முதல் தடவை போகிறீங்கன்னா, பெரிய பாதையை தேர்வு செய்யுங்கள். அதற்கு பின் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரிய பாதை, சிறிய பாதை என உங்களது நேரத்திற்கேற்றாற்போல நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஏன்னா, இந்த முதல் முறை அந்த பெரிய பாதையை நீங்கள் கடந்து போகும்போது தான் வந்து இந்த உண்மையான இந்த ஐயப்ப பக்தியை நீங்கள் உணர முடியும். நாங்களும் வந்து வெற்றிகரமா வந்து இந்த இருமுடியை பிரித்து அதில் இருப்பவைகளை பங்கிட்டு என்னென்ன சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு கிளம்பினோம். பின்னர் இந்த தீயில் தேங்காயை உடைத்துவிட்டு எங்கள் சபரிமலை பயணத்தை முடித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம்.